வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்டியான முட்டை கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அது செய்கிறதுக்கு முதல்ல ஒரு மிக்ஸி ஜாரில் 3 பெரிய பழுத்த தக்காளி பழம் எடுத்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸியில் அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு இந்த மாதிரி பேஸ்ட்டாக கொண்டு வந்துக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 2 பட்டை, அதுக்கப்புறமா 4 கிராம்பு சேர்த்துக்கிறேன். கிராம்பு சேர்த்ததுக்கப்புறமா 4 ஏலக்காய் சேர்த்து இதை ஓரளவு வதக்கிக்கோங்க. இது வதங்கினதுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இது கூடவே இப்போது 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு இஞ்சி பூண்டை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி பழ விழுது சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 6 முட்டை உடச்சி ஊற்றி செய்ய போகிறேன். ஒருவேளை நீங்கள் 6 முட்டைக்கு அதிகமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா மசாலாவை கூட்டிக்கோங்க. இப்போ இந்த தக்காளி விழுதை ஓரளவு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து இந்த மசாலா எல்லாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் 1 கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் சேர்த்து செய்கிறதுனால இது ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் முட்டைக்கும் சேர்த்து இதில் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா கொதிக்க விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நான் 6 முட்டை உடச்சி வச்சுருக்கிறேன், அதை இதில் சேர்த்துக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு கிரேவி கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கட்டியாக வேணும்னா தண்ணி அளவை நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். இப்போ முட்டை சேர்த்தாச்சு. இதை ஒரு மூடி போட்டு 20 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், ரொம்ப நல்லா வந்துடுச்சு. புதினா தூவி இதை இறக்கிருங்க. ரொம்ப சுவையான முட்டை கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.